மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் என்னுடைய இனிதான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். எவ்வளோ அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு பந்தயத்திற்கு போவோமானால் அதற்கான சில ஓட்டப்பந்தயம் இருக்கும். ஸ்கூல்ஸில் ஓட்டப்பந்தயங்கள் இந்த ரேஸ் எல்லாம் வைப்பாங்க. அப்போ அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த ட்ராக்கில் ஒரே சீராக ஓடணும். அப்போ எந்த ஒரு முடிவு எங்கே போய் முடிக்கணுமோ அங்கே போய் அதே ட்ராக்கில் ஒரேடியாக நேராக என்ன செய்யணும், சீராக என்ன செய்யணும், நடக்கணும். ட்ராக் மாறினாலும் சரி, அக்கம் பக்கம் பார்த்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, போய் சரியாக நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த ரேஸை போய் நம்ம போய் கரெக்டாக போய் முடிக்க முடியாது. அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன், லக்கை நோக்கி அப்போ நம்மளுக்கு கூட கிறிஸ்தவ ஜீவித்திலே இந்த லக்கையை நாம் பரம அழைப்புக்கு நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு, அதாவது அந்த நம்மளுடைய அந்த பரம காணானை அடைவதற்கு நாம் இந்த உலகத்திலே நாம் எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் நாம் போயிடலாம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, நாம் பிரதிபலன்களை எதிர்பார்க்க முடியாது. நாம் கர்த்தருக்காக இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தர் நியமித்த அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, அதாவது அநேக காரியங்கள் இருக்கிறது அல்லவா. அப்போ எப்படி தான் போனாலும் போய்விடலாம் என்று இல்லை. இப்படித்தான் கிறிஸ்தவ ஜீவியம். எப்படி ஜீவித்தாலும் நாம் அவிசுவாசிகளுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கையானது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நாம் கிறிஸ்தவர்களை நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. இதில் இருக்கும்போது என்னது, எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதும் இருக்கிறது. அப்போ ஓடும்போது நம்மை அநேக இன்னல்களுக்குள்ளாக்கக்கூடிய காரியங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலக ஓட்டப்பந்தயத்திலே நாம் என்ன செய்கிறோம், உலக வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம், இது கொஞ்ச கால இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஓடிக்கொண்டு இது என்ன செய்யுது, கொஞ்ச காலத்தில் இது முடியக்கூடியது. ஆனால் நம்முடைய ஓட்டம் இங்கே ஓடக்கூடியதில்லை, நாம் பரலோகத்தை நோக்கி ஓடக்கூடியவர்கள். அதனாலே நாம் எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டும், சில காரியங்களெல்லாம் தவிர்த்து என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும். சாத்தானால் கொண்டு வருகின்ற பல இடர்பாடுகள், இச்சைகள், ஆசைகள், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், தள்ளிவிட்டு ஒரே சீராய் ஒழுங்காய் நாம் எப்படி வேதத்தை கற்று அறிந்திருக்கிறோமோ, நாம் எப்படி தேர்ந்தவர்களாக இருக்கிறோமோ அந்த பிரகாரமாக ஒழுங்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும். ஓடும்போது தான் என்ன செய்யலாம், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அந்த லக்கை நோக்கி அடைந்து அதை நாம் என்ன செய்ய முடியும், உட முடியும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக என்ன சொல்கிறார், லக்கை நோக்கி தொடர்கிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த பந்தய பொருளுக்காக என்ன செய்கிறேன், தொடர்ந்து சொல்ல மாத்திரமல்ல. 3:12 பாருங்கள். பிலிப்பியர் 3:12, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எப்படி பாருங்க, அவருடைய ஆவல் எப்படிப்பட்டதாக இருக்குது. ஆசையாய் தொடர்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நாட்களிலே கர்த்தருடைய காரியங்களிலே கர்த்தரை பற்றிதான படிப்பதிலோ கர்த்தருடைய காரியங்களோ அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலோ நாம் ஆசையாக தொடர முடிகிறதா?
பவுல் என்ன செய்ய, நான் எதற்கு பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு ஆசை இருக்கிறதா? இல்லை உலகத்துக்கான காரியங்களிலே மூழ்கி அதிலே நாம் என்ன செய்ய கொண்டிருக்கிறோம்? மூழ்கி அதிலே லயித்து போயிருக்கிறோமா? கண்பானவர்களே, பவுலை போல ஆசையாக ஆசையாக தொடர்கிறேன் என்று அருமையாக நாம் கூட கர்த்தருடைய இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் இதிலே மயங்கி இதிலே கலிகூர்ந்து தெரியாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அழைப்பு, நம்முடைய லக்கையை நோக்கி நாம் என்ன செய்யணும்? ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 9:24 கொரிந்தியர், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவர், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அந்த பந்தய பொருளை கிடைக்கக்கூடிய பிரதிபலை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். உலகத்தில் அவ்விதமாக நாம் சீரான ஒழுக்கமான கர்த்தர் நமக்கு கொடுத்த எவ்விதமாக நாம் வாழ வேண்டும் என்று வேதத்தின் அடிப்படையிலே நாம் அவ்விதமாக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலக வாழ்க்கையிலே விதமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்ந்து இந்த பந்தய பொருளை எடுத்து போராடுகிற யாவரும் 25 வசனத்தை பாருங்கள். பந்தயத்து போராடி யாவரும் எல்லாவற்றையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். இங்கே நடக்கக்கூடிய இந்த பொருள்கள் இது என்ன? இங்கே நடக்கக்கூடிய இதெல்லாம் அழிந்து போகக்கூடியனா அழிவில்லாத கிரீடத்தை அந்த நித்திய கிரீடத்தை நாம் போய் கிரீடத்தை சுதந்திருக்க நாம் நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் ஓட வேண்டும்? இன்னைக்கு அப்படி செய்யாமல் நாம் என்னது அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நம்மை சுற்றி அநேக நம்மை ஓடக்கூடாத படிக்க அநேக தடைகள் இருக்கலாம். உலக வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி ஓடக்கூடாத படிக்கு அநேக பாடுகளையும் பிரச்சனைகளையும் காரியங்களையும் மாம்சத்துக்குரிய காரியங்களையும் என்ன செய்யலாம்? சாத்தான் கொண்டு வரலாம். ஆனால் இவையெல்லாம் கொஞ்ச நிமிஷத்துல எல்லாம் என்ன செய்யக்கூடியும்? நம்மளை விழத்தழுவதற்காக அவைகளை சாத்தான் நமக்கு அவைகளை காட்டி மயக்கக்கூடியவனாக இருக்கலாம். அவற்றை நாம் அதை அறிந்து நாம் பகுத்தறிந்து என்ன செய்ய வேண்டும்? அவற்றை எல்லாவற்றுக்கும் விலகி நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? இச்சையடக்கத்தோடு இச்சையை இச்சிக்காமல் உலகத்துக்குரிய காரியங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இச்சித்து அதிலே உடன்படலாகிறாமல் அவற்றுக்கு என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து இச்சடக்கமாக இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓடி அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளலாக இருக்க வேண்டும். இப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அருமையாக சொல்லி, அப்போ நமக்கு அந்த போட்டியில் முந்துவதற்கு சும்மா ஏதோ என்னோத்தனோ நம்மளும் போய் ஏதோ போனால் போதும் அப்படின்ட்டு இல்லை. அதுக்காக நாம் என்ன செய்யணும்? அந்த ஆயத்தம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி நாம் அந்த பந்தய பொருளை பெறுவதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்னேறி சென்று ப்ராக்டிஸ் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ப்ராக்டிஸ் செய்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். ஓடும்போது அது என்ன செய்யுது? ஒரே ஒழுங்காக நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே நாம் சீர்தூக்கி பார்த்து நாம் ஓடும்போது உண்மையாகவே நாம் என்ன செய்யலாம்? இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளலாம். விதமாக ஒழுங்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். நம்முடைய பரிசுத்த ஜீவித்தை காத்து நம்மளுடைய பரிசுத்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஜீவித்து நாம் ஓடும்போது உண்மையாகவே நாம் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது
2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எவ்வளோ ஒரு உறுதியாக சொல்கிறார் பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். சொல்ல முடியுமா? நான் இந்த ஜீவியத்தில் நான் கர்த்தருக்காக நான் உண்மையாக ஓடினேன் என்று நாம் ஒருபோது என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக ஓட்டத்தை முடித்தேன் என்று விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார். மாத்திரமல்ல, நீதியின் இடத்தில் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நாம் நீதி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, இச்சடக்கம் உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து அந்த பரம பந்தய பொருளுக்கு இலக்கை நோக்கி ஓடி அந்த பந்தயத்தை அந்த பரிசை பெற்றுக்கொள்வர்களாக நாம் ஜீவிப்போமானால் கர்த்தர் நமக்கு அந்த காரியங்களிலே என்ன செய்வார்? நமக்கு பிரதிபலன்களே கொடுக்கவர் உள்ளவர். இந்த இப்படிப்பட்ட எல்லாம் அந்த உலக காரியத்தை நினைத்து அநேக பாடுகள் பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அவையெல்லாம் நிரந்தரமானதல்ல. எல்லாம் கொஞ்ச காலம் இவையெல்லாம் முடிந்து போகக்கூடியது. அதனாலே நாம் கவலைப்பட்டு கலங்கி அதிலே என்ன செய்யக்கூடாது? அதாவது தடைப்பட்டு நாம் என்ன செய்யக்கூடாது என்றக்கூடாது. தடைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை தூக்கி கடைசி வரை நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன். நாளே நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஜடக்கம் உள்ளவர்களாக ஒரே சீராக நாம் எப்படி கற்றுக்கொண்டோமோ, கர்த்தருடைய வேதத்தை எப்படி கற்றுக்கொண்டோமோ அதை மனதில் வைத்து நம்முடைய இலக்கையை நோக்கி, நம்முடைய பரமத்தந்தை பரலோக ராஜ்யத்தை நோக்கி, அந்த பந்தய பொருள் நோக்கி நம்முடைய இலக்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். விதமாக இப்படிப்பட்ட வாழ்க்கையை எப்படி இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரோ, என்ன சொல்கிறார்? ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லி ரொம்ப அவர் என்ன செய்கிறார்? ஒரு நல்ல ஒரு உறுதியாக அவர் சொல்கிறார். இந்த நீதியின் திட்டத்தை சுதந்திரத்தில் நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரத்து கொள்ள கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென்.